Hello friends, welcome back to my channel Rusikkalam. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி ரொம்ப சூப்பரான டேஸ்டியான மீன் குழம்பு. மீன் குழம்புனால எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்குங்க. ரொம்ப ஈஸியா பண்ணிரலாம். ஒரு 10 நிமிஷத்துல பண்ணி முடிச்சிரலாம். நம்ம சாம்பார், புளி குழம்பு இந்த மாதிரி செய்யறதெல்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனா இது செய்யிறது ரொம்ப ஈஸி. சொல்லப்போனா பேச்சுலர்ஸ், பிகினர்ஸ்லாம் கூட இந்த குழம்பை ரொம்ப ஈஸியா பண்ணி முடிச்சிரலாம். வாங்க இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்களா? அப்ப மறக்காம Subscribe பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி அதுல ஆல்ங்கற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்திரலாம். மீன் நான் வந்து இன்னைக்கு சீலா மீன் எடுத்துர்க்கேன். சின்ன வெங்காயம் 30 பீஸ். தக்காளி 2 அல்லது 3 இந்த மாதிரி பொடியா நறுக்கி எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் 3 அல்லது 4. தேங்காய் 1/2 கப். ஒரு அரை மாங்காய் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. மிளகாய்த்தூள் 2 அல்லது 3 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 4 அல்லது 5 டீஸ்பூன், எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், வெந்தயம் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை, உப்பு. அவ்வளவுதான். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆகி வந்ததும் அதில் வந்து நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இதை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு அதை நல்லா இந்த கடுகும் இதுவும் பொரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம சின்ன வெங்காயம் எடுத்தோம்ல அதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக பொடியாக நறுக்கியும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்திங்கன்னா நல்ல திக்காக உங்களுக்கு மீன் குழம்பு கிடைக்கும். இப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து வெங்காயம், தக்காளி இதெல்லாம் வேகணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அப்புறம் தக்காளி சேர்த்துடலாம். எல்லாத்தையுமே வரிசையாக சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் இப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நார்மலாக நம்ம மற்ற எல்லா ரெசிபி செய்கிறதுக்குமே தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாத்தெல்லாம் வேகணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். இது அவசியம் இல்லை. லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மஞ்சள் பொடி, மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. அப்புறம் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் வரிசையாக செஞ்சிடலாம். வெயிட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஒரு மிக்ஸ் கொடுத்து அடுத்தடுத்த பொருள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து அடுத்து உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதில் புளி கரைச்சி ஊற்றிடலாம். இப்போ ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தேங்காவையும் சேர்த்துக்கலாம். தேங்காவை நல்லா அரைச்சி சேர்த்துக்கோங்க. மையாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி கலந்து மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சேர்த்துட்டு இப்போ இதை எல்லாத்தையும் ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். ரொம்ப ஈஸிங்க இந்த ரெசிபி செய்கிறது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் எப்படி ட்ரை பண்ணலன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதை க்ளோஸ் பண்ணி கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்கள், இப்போ இந்த மசாலா எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு. அந்த ஆயிலெலாம் தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கிற ஃபிஷ்ஷை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் புளி குழம்பு ஸ்டைலில் வைப்பாங்க. அதுவும் நல்லா தான் இருக்கும். ஆனால் இந்த ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். மீன் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப கலந்து விடாதீங்க. ஏன்னா மீன் உடஞ்சிரும். ரொம்ப லேஸாக இருக்கும். சீக்கிரமாகவும் குக் ஆயிரும். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணுங்கள். போதும், மீன் வெந்துடும். மீன் ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பார்க்கலாம். பாருங்கள், நமக்கு சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அந்த ரெசிபி செய்கிறதுல இன்க்ரீடியன்ஸில் வந்து மாங்காய் சேர்த்துக்கோங்கன்னு கொடுத்துருந்தேன். என்கிட்ட மாங்காய் கிடைக்கல, அதனால் நான் புளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் மாங்காய் சேர்க்குறதா இருந்தால் புளி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. கடைசியாக கருவேப்பிலையை தூவி சர்வ் பண்ணிடலாம்.
பாருங்கள் எவ்வளோ சூப்பராக 5 நிமிஷத்தில் மீனெல்லாம் குக் ஆகி வந்துருச்சுன்னு. ரொம்ப ஈஸி தாங்க. இதே ஸ்டைலில் நீங்கள் எல்லா விதமான மீன் குழம்பையும் வைக்கலாம். ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அந்த பவுலுக்கு மாற்றிடலாம். இந்த சூப்பரான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.